தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். ஏன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா வேலை இழப்பு. பண வரவுகள் வரும், யாராவது உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க, இல்லை ஒரு பேங்க் லோன் கிடைக்கும், ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார உதவிகள் பெற்று. தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண பலம் பெறார். அதுவும் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய், மூலத்திரிகோண பலம் பெற்ற செவ்வாய். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கும். அதே போல் அந்த முயற்சி செய்வதனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் முயற்சி பண்ணும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. திருமண வாய்ப்புகள் தவற விட்டுருக்காங்க, திருமணம் நடக்காமல் இருக்குது, சில பேர் முயற்சி பண்ணி கூட குழந்தை பேர் கிடைக்காம இருக்குது. அப்போ அனைத்து விதமான முயற்சிகளும் செய்வதற்கு இந்த செவ்வாயுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அவர் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை, அதாவது 40 நாட்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா வேலை இழப்பு. இப்போ யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்காங்களோ லாஸ்ட் இப்போ ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, வேலை மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. முக்கியமாக இதில் அதிகமான பெண்கள் இடம் பெறுகிறார்கள். இப்போ நிறைய ஜாதகம் பார்த்துட்டு வரோம், நிறைய கிளாஸஸ்லாம் எடுக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக மாறப்போகிறது. ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, அதுவும் முக்கியமாக அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, ஒரே கம்பெனியில் அப்படியே நம்ம வேலை பார்த்துடலாம், ஒரே கம்பெனியில் நம்ம அப்படியே இருந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். அதே போல் இங்கேயே நம்ம சின்ன லெவலில் சேர்ந்து பெரிய லெவல் வரைக்கும் இங்கேருந்து ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்ற சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகம். ஏன்னா இப்போ இந்த வேலை போகலை வச்சுக்கோங்க, இந்த வேலையை விட மாதிரி ஒரு நெருக்கடியில் வச்சுக்க நீங்கள் மாறுவீங்களா? கண்டிப்பாக மாற மாட்டீங்க. அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் சார் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி என்பது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன சார் இருக்குது, நம்ம எங்கே போனாலும் நம்ம வேலையை செய்ய போகிறோம், நம்ம கரெக்டாக ஒரே இடத்துல வேலை செய்வோம். நீங்கள் ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உயரதிகாரிகள் மாறிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? அவங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகி விட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணிங்கன்னா வேற ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். அதே போல் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ முக்கியமாக என்னென்னா வேலை தேடிட்டு இருக்கீங்க, ஆனால் நடக்கலை. பார்த்தீங்கன்னா படித்து பிடித்த மாணவர்கள்லேருந்து ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கேன் சார், என் ஃபீல்டில் கிடைக்கல. உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சி வலு பெறுறார். அப்போ என்ன பண்ணணும்னா, வேலை இல்லாமல் இருக்கீங்க, வேலை மாறணும்னு நினைக்கிறேன், வெளியூரில் வேலை தேடுங்க, வெளிநாட்டில் வேலை தேடுங்க. நீங்கள் வேறு சார் வெளிநாட்டிலலாம் இப்போலாம் வேலையே தேட முடியாது, எந்த நாட்டிலையும் போய் வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வேலை வாங்கக்கூடிய ஆளாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வெளிநாட்டில் பிரச்சனை இருக்குது, வெளியூரில் பிரச்சனை இருக்குது, ஆனாலும் இங்கேருந்து எல்லோரும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க, வந்துட்டு தான் இருக்காங்க, வேலை கிடச்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு கணக்கை போட்டு யோசிக்காதீங்க, நீங்கள் போய் தேடுங்க. தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை கிடச்சே தீரும். வெளிநாடு போகலாம், ஒரு ட்ரை பண்ணுங்களேன். ட்ரை பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது, வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம், வெளியூரில் போய் வேலை பார்த்து அது நல்ல சம்பளம் கிடச்சிதுன்னா, அதுக்கு மேலே ஒரு நல்ல பொசிஷன் கிடச்சிதுன்னா சிறப்பு தானே, அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் நிறைய வரக்கூடிய நேரம். அப்போ செலவுகள் மூலமாக பணத்தை சம்பாதிக்கலாமான்னு கேட்டால் பண்ணலாம். அது எப்படின்னா, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். சார் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பணமே இல்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வரும். யாராவது உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க, இல்லை ஒரு பேங்க் லோன் கிடைக்கும், ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார உதவிகள் பெற்று நீங்கள் தொழிலை மேலும் வளரக்கூடிய வளர்ச்சி பாதையில் கொண்டு போகக்கூடிய நேரம். அது உங்கள் பையனாக கூட இருக்கலாம், உங்கள் பொண்ணாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலில் வெற்றி பெறக்கூடிய நேரம்.
காதல் திருமணமாக மாறக்கூடிய நேரம், குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம். அது முக்கியமாக தனுசு ராசி என்பது பூர்வீகத்தில் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூர்வீக சொத்து பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் 11ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு நேரம் நல்லா இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்கீங்க, டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஏன்னா எல்லாமே இப்போது 10th 12th எக்ஸாம்ஸ்லாம் முடிய போகுது. அடுத்த லெவலுக்கு நான் எப்படி எங்கெல்லாம் பண்ண போகிறேன்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எல்லா மாணவர்கள் இருப்பீங்க. அதில் தனுசு ராசியாக இருக்கீங்க, நான் வெளிநாடு போய் டாக்டருக்கு படிக்கலாமா சார், வெளிநாடு போய் இன்ஜினியரிங் படிக்கலாமா சார்னால் தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சார் எனக்கு லோன் கிடைக்காது சார், எனக்கு அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க, முயற்சிகள் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அரசாங்கத்தில், பேங்க்கில், அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, கவர்மெண்ட் சர்வீசஸ்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். அரசாங்கத்திலே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக மாறி நல்ல ஒரு கௌரவமான ஒரு இடத்துல வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம், இப்போ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஐபிஎஸ் எழுதுறீங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, யூபிஎஸ்சி எழுதுறீங்க, டிஎன்பிசி எழுதுறீங்க, ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் வச்சுக்கோங்க, அதை எல்லாமே இந்த மே மாதம் 11ஆம் தேதியிலேருந்து ஜூன் 21க்குள்ளே ஷெடியூல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதில் கிளியர் பண்ணி, முக்கியமாக சிஏ எக்ஸாம்ஸ் அதெல்லாம் இந்த டைமில் நடக்குது, இல்லை அந்த டைமில் உங்களால் ஷெடியூல் பண்ண முடியும்னா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். கரெக்டாக முயற்சி பண்ணிங்கன்னா சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபதி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு கேது தசை, புதன் திசை, சனி திசை சில பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்குது. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் ஜாதக பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஒரு பலன் எப்படி சொல்கிறது ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படின்ற வகுப்பு நல்லா சிறப்பான முறையில் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கடனில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.